இங்க என்னய்யா பண்ற? சும்மா ப்ரோ. ஆமா நீங்க என்ன பண்ற? சும்மா ஃபோன் பேசிட்டு. எதுனா பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான் ப்ரோ. உனக்கு என்னய்யா பிரச்சனை? வேலைக்கு போற, நல்லா சம்பாதிக்கிற. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ உன்கிட்ட காசு இல்லனா என்ன பண்ணுவ ப்ரோ? வீட்டுக்கு கால் பண்ணி கேட்பேன். என் வீட்டுக்கு நான் தான் அனுப்பணும். வர சேலரியில ரூ. 1 மிச்சம் பண்ண முடியல. வேற ஒர்க் தேடியா? அட நீ வேற சும்மா இரு ப்ரோ. இன்டர்வியூ போயிட்டு பிஇ படிச்சிருக்கேன்னு சொன்னாலே சிரிக்கிறானுங்க. பிஇயா? யோவ்! நானும் பிஇயா? சேம் பேட்ச். சரி, என் ஆள் கால் பண்ண 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள உன் கதைய குட்டி ஸ்டோரியா சொல்லு. வீட்டில் இன்ஜினியரிங் வேணான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாங்க. சரின்னு எந்த அரியரும் வைக்காமல் படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு எப்படி சும்மா இருக்கிறது? வேலைக்கு போகலான்னு வெளியூர் கிளம்பி போனேன். அப்போ இருந்து எனக்கு லைஃபோட செருப்படி விழ ஆரம்பிச்சது. ஓனர் இன்னும் வேலை கிடைக்கல ஓனர், எனக்கு ஒரு இன்டர்வியூ போகிறோம், கண்டிப்பாக கிடைச்சோன்னு 1 மந்த்தில் கொடுத்துட்றோம் ஓனர். எது ஓவரா பேசுகிறேன். ஏன் இன்னைக்கு போனது என்னாச்சு? செலக்ட் ஆகலையா? இல்லை மச்சி, செலக்ட் ஆகல. என் பேர் ஸ்ரீனிவாசன் சார், பிஇ படிச்சிருக்கேன். பிஇயா? யோ, என்னையா பிஇ படிச்சவன்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? சார் நல்ல பையன் சார், நல்ல வேலை செய்வான். தம்பி, எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் அவ்வளோதான். கம்பெனிக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. இவனுக்கு 25,000 ரூபா கொடுத்து இவன் செய்கிற வேலையை 10,000 ரூபா கொடுத்தா ஒரு கான்ட்ராக்டர் பையன் செஞ்சுட்டு போயிடுவான். கம்பெனிக்கு 15,000 ரூபா மிச்சம். கம்பெனிக்காரன் எல்லாத்துலேயும் மிச்சம் பிடிக்க தான் பார்ப்பான். இவனை விட்டு வேற யாராச்சும் தான் கொடுத்தா போ. சார் பாவம் சார். இவனுக்கு பாவம் பார்த்தா மேலே இருக்கவன் எனக்கு பாவம் பார்க்க மாட்டான். போ. இதை நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அவன் பிரச்சனை தான் பெருசு. இதில் உன் பிரச்சனை கேட்குறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. உன் பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டேன். ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் லேபராக வேலை செய்கிறேன். செருப்படி கண்டினியூ ஆச்சு. டேய், எங்க போற? சாப்பிட தான் ப்ரோ ஹோட்டல் போயிட்டுருக்கேன். எது? அந்த ரூ. 20 வச்சா? பசிக்கலை ப்ரோ. 2 தோசை போதும். 2 தோசை போதுமாடா? சாப்பிட்றா, சாப்பாடு வச்சிருக்குது. இல்லை ப்ரோ, நீங்களே கம்மியாக தான் வச்சுருப்பீங்க. இல்லை நானும் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு பத்தாம போயிடும். சாப்பாடு செய்து தாண்டா வச்சிருக்கிறேன், சாப்பிடுவா. இல்லை ப்ரோ வேண்டாம். நான் ரூமுக்கு காசு வேறு கொடுக்கல. யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க. சேர்த்து தானே வச்சிருக்கிறேன், நான் பேசிக்கிறேன், சாப்பிடுவா. வேணாம் ப்ரோ. மூட்டை உட்காரடி. டேய், இவ்வளோ பசியில் இருந்துட்டு 2 தோசை உனக்கு போதுமாடா? சரி, பொறுமையாக சாப்பிடு. வர சேலரியில் உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைடா. நாளைக்கு ஹெல்த் இஷ்யூன்னு வந்தால் நீ என்ன பண்ணுவ சொல்லு? வேலை செய்ய திரும்பணும்ல. சரி, இதுக்கு மேலே ஒழுங்காக உடம்பு பார்த்துக்க. சரிப்பா. வணஜி, சாப்பாடு செய்யலையா? ஐயோ, சமைச்ச மாதிரியா இருக்கும். இல்லையே, எவ்வளோ வச்சுங்க சாப்பாடு? சாப்பாடு இல்லை. அசோக் சாப்பிட்ருப்பான், இல்லைனா அருண் சாப்பிட்ருப்பான். போய் பாரு. அவ்வளோ சாப்பிட்டாங்களா என்ன? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். சீனி சாப்பிட்டாயா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்?
இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு சாப்பிடியா. ஏன்டா இப்படியே பண்ணுறீங்க டெய்லி சாப்பாடு வைக்காம? சீனி, டேய் சீனி. சீனி, ஏன்டா சீனி ரூமில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டியா? அமௌண்ட்டு கொடுக்கணும்ல. அவனை கேட்டால் நீ சாப்பிட்டேன்னு சொல்கிறான். இப்போ நான் என்னடா பண்ணுறேன் சாப்பாட்டுக்கு? ப்ரோ இல்லை ப்ரோ, நான் அப்போவே சொன்னேன் நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன்னு. அவர் தான் இங்கேயே சாப்பிட்டேன்னு சொன்னார், அதான் சாப்பிட்டேன். அவன் சொன்னால் சாப்பிட்ருவாடா நீ. அமௌண்ட்டு கொடுக்கணும்ல. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் சாப்பாட்டுக்கு? சாரி ப்ரோ, நான் சாப்பிடக்கூடாது. அவர் சொன்னாரேன்னு தான் சாப்பிட்டேன். நான் காலைலலாம் உதச்சி எழுப்பாதீங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அம்மா கூட அப்போல்லாம் என்ன எழுப்புனதில்லை. சாரிடா டேய், நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். ஓ! நம்ம ரூம்ல இப்படிலாம் இருந்தாங்களா? ஏய் ஆமா, உனக்கும் உன் ஆளுக்கும் சண்டைன்னு சொன்னேன். போய் பேசுனியா? அதை ஏன் ப்ரோ கேட்குற? போய் பேசினேன் ப்ரோ. அத ஏன்டா அப்படி சொல்ற? பிரேக்கப் பண்ணிட்டா ப்ரோ. என்னடா சொல்ற? என்ன பிரச்சனை? காசு வாங்கும்போது நாய் மாதிரி தெரிஞ்ச, இப்போ திருப்பி கேட்டால் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிற. நான் இல்லைண்ணே, நானே உங்களை நேரில் வந்து மீட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. காசுங்க. கொஞ்சம் அப்பைக்கா போய் பேசலாமா? சரி வா. 2 மினிட்ஸ் சரி பேசிட்டு வந்துடுறேன். சாரிப்பா, சொல்லு ஏதோ பேசணும்னு சொன்னேன். யார் அது? அதுவா, அம்மா மெடிக்கல் செலவு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன். வட்டி கட்ட லேட் ஆயிடுச்சு, அதான். ம். ஓகே. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக கொடுத்துடலாம். ஏதாவது சாப்பிட்றியா? வாங்கிட்டாட்டா? காஃபி. காசு இருக்கா? இருக்கு, வாங்கிட்டு வரேன். ஏய், நான் தான் இருக்குன்னு சொன்னால, எதுக்கு அனுப்புனேன்? எவ்வளோ இருக்கு? 100 ரூபா இருக்கு. இங்கே ஒரு காஃபி ரேட் 50 ரூபா. இருக்கிற காசுக்கு 2 காஃபி வாங்கிட்டா நீ எப்படி வீட்டுக்கு போவ? அதான் நீ இருக்கல, நீ கூட்டு போ. என்ன டிபெண்ட் பண்ணியே இரு. என்ன? இல்லை, நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம், ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. என்ன? லெட்ஸ் பிரேக் அப். புரியல. நமக்கு செட் ஆகாது, பிரிஞ்சிடலான்னு சொல்கிறேன். ஏன்? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நம்ம லவ் மேட்டர் சொல்ல வேண்டியது தானே? என்ன சொல்கிறேன், அந்த மாப்பிள்ளை வெல் செட்டில் 45K சேலரி வாங்குறாங்க. ஓ. ஸ்ரீ, நான் நிறையா வெயிட் பண்ணிட்டேன். இனி என்னால் வெயிட் பண்ண முடியாது. அப்படி வெயிட் பண்ணாலும் உன் கூட சேர்ந்து நானும் தான் சஃபர் ஆவேன். ஸோ வேண்டாம். ஆமாம், நீ எதை சொல்லணும்னு சொன்ன? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாதம் 50,000 சம்பளம்.
சும்மா என்ன கன்வின்ஸ் பண்ண சொல்லாத. அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஆக்சுவலாக நீ பண்ணதும் கரெக்டு தான். உனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லையே என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்னு. உனக்கு கோவம் வரலையா? இல்லை. இப்போ கோவப்பட்டு என்ன பண்ண போகிற? மிஞ்சி போனால் சண்டை போடுவேன். அப்படி சண்டை போட்டு நீ இருக்கிறதுக்கு நீ போகிறதே பெட்டர். என்னை விட பெட்டர் ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணது நல்லது தான். ஆனால் இதையே கடைசியாக வச்சுக்கோ. ஏன்னா லைஃப்பில் உன்னை விட ஒன்று எப்பயும் பெட்டராக தான் இருக்கும். அப்படி மாற்றிட்டே போனோன்னா அதுக்கு பேர் நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். சரி, நல்லா இரு. அது எப்புட்றா அவங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்போ லவ் பண்ணா? இப்போ இப்படி சொல்றா? அதான் ப்ரோ எனக்கும் புரியல. ரெஸ்டாரண்ட்டில் அவள் பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் அவள் என்கிட்ட அப்படி பேசினதே இல்லை. காசுன்னு வந்துட்டா பேச்சு மட்டும் இல்லடா, எல்லாமே மாறிடும். அப்புறம் ஏன் ப்ரோ லவ் பண்ணுறாங்க? சும்மா டைம் பாஸ்க்கா? அப்படி டைம் பாஸ் பண்ணுறது கூட நான் தான் கிடைச்சேனா? விட்றா, பொண்ணுங்களே இப்படிதான். ஆமா, இதான் உன் ஃபர்ஸ்ட் லவ்வா? சரி விடு, ஃபீல் பண்ணாது. நான் ஒன்று சொல்லட்டுமாடா? ஒரு பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணேன். ஒரு சின்ன பிரச்சனையால் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அழுந்தேன். அடுத்த நாள் எழுந்து வேலைக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸ் லைஃப் அப்படி தான் இருக்கும் போல். ஒரே நாளில் எதையும் மாற்றிட முடியாதுடா, கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி நடந்ததை நினச்சிட்டு இருந்தால் நாளைக்கு வரதை யாரா பார்க்கறது? நான் தான் பார்க்கணும். நாளைக்கு வேலைக்கு போகணும்ல? சரி வா, போய் தூங்கலாம். சில் ப்ரோ, எல்லாம் மாறும்.